ரொம்ப நாளா நீங்க எல்லாரும் இல்லையான்னு ஒரு விஷயம் கேட்டே இருக்கீங்களே, அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம். எங்க லைஃப்லயே இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாளா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒன்றும் புரியல, நம்ப முடியல, ஹாப்பியா இருக்கு. ஹார்ட் பீட் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? என்னால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண. ஹலோ டாடி. ஸோ கைஸ், சோஃபார் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா திடீர்னு இங்கே வந்து உட்காந்துருக்குமேன்னு இருக்கோம். அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் எஸ் ஆர் நோன்ற ரிசல்ட்காக தான் போனோம். அந்த ஸ்கேன் ரூமுக்குள்ளே போயிட்டு எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. கௌதம் போய் கூட்டிட்டு கௌதம் உள்ள வந்தோடனே நடந்த சீனை இப்போ நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா ஒன்றும் புரியல. உள்ள வாங்கன்னு நர்ஸ் கூப்பிடுறாங்க. என் பேகும் வச்சிருந்தேன். நம்மள உள்ள எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேகை எடுக்கலாமா, பேகை அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பேகை எடுத்தேன், அப்புறம் வச்சுட்டேன். நர்ஸுக்கிட்ட கேட்குறேன், பேகை எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பி பேகையை தூக்கிட்டு உள்ள அங்கே எங்கே பேகை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹார்ட் பீட் கேளுங்க அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி கௌதம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பேனிக் மோட்ல இருந்த டைமு. இருட்டா இருந்தது அந்த ரூமு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்த ஸ்க்ரீன்ல திருப்பி இதுதான் உங்க பேபி அப்படின்னாங்க. க்ளோஸ் அப் போய் ஹார்ட் பீட் இதுதான் குட்டியா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுது. அப்புறம் ஹார்ட் பீட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற ஃபீல் நாங்கள் அங்கேயே டோட்டலி ஆஃப். நாங்க 2 பேரும் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது. ஓகே, ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நாங்க ஒரு மாசமா எனக்கு உடம்பு சரியில்லை. நிஜமாவே தலை சுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. நான் சமைச்சிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தலை சுத்தும். நான் சோஃபால படுத்துருவேன். கௌதமுக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு ஏதோ சீவியர் ப்ராப்ளம் பாடியில. நம்ம ஹேர் ஆயிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு வாட்டி அப்படியே எனக்கு மயக்கம் வருதுன்னு அப்படியே உட்காந்துட்டான். என்னடா இது, சரி. ஆமா, நான் ஹேர் ஆயில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆச்சு. நான் கௌதம் எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். வான்னு சொல்லி மூஞ்சில தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணி தண்ணி கொடுத்து, ஆனால் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக மயக்கம் போட்டு விளையாடுற அளவுக்குலாம் போல. தலை சுற்றி ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகி ஒரு 2 மினிட்ஸில் நார்மல் ஆகுது. இது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10-15 வாட்டி வந்தது. ஸோ அதனால கௌதம் என்ன பண்ணானா, வா நம்ம செக்அப் பண்ணலாம், அவன் ஃபுல் பாடி செக்அப் போகலாம், அவன் உடம்புல என்னென்ன பார்ட்டில் என்னென்ன வியாதி இருக்குன்னு நான் தெரிஞ்சே ஆகணும்னா. எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்னா பயம். அதனால் நான் வரமாட்டேன்னு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு சில ஸ்மெல்லாம் வாமிட் சென்சேஷன் வர ஆரம்பிச்சது, கொமட்டுது. என்னோட ஃபேவரட் ஸ்மெல்ஸே எனக்கு கொமட்ட ஆரம்பிச்சுது. எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் கௌதம் கிட்ட எனக்கு தலை சுத்துது, எனக்கு கொமட்டுற ஃபீலிங் இருக்கு, அண்ட் எனக்கு புளிப்பா சாப்பிடணுன்ற டெம்ப்டிங் வருது. மட்டன்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது எனக்கு. மட்டன் திடீர்னு பிடிச்சிருக்கு, எனக்கு மட்டன் வேணும்ன்ற. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும், இவளுக்கு அந்த அளவுக்குலாம் பிடிக்காது. எனக்கு சிக்கனை சாப்பிடும் போது கொமட்டுது, மட்டனை சாப்பிட்டா என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு மட்டனே பிடிக்காது, நான் மட்டனை நல்லா வலிச்சு சாப்பிட்றேன். அப்போ நான் கௌதம் கிட்ட சொன்னேன், இந்த சிம்டம்ஸ்லாம் சரியில்லை, நம்ம அந்த கார்டு வாங்கி செக் பண்ணிடலாம், எனக்கு வாங்கிட்டு வரையானோடனே சும்மா கடைக்கு போய் சும்மா கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது கூட அதை வாங்கிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னா எனக்கு பயமா இருந்தது. நான் ரொம்ப கேஷுவலா இருந்தேங்க. போய் கொடுத்துட்டு சரி நான் போய் கார்பேஜ் போட போறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்து நான் வெளில வரேன்.
இவன் வந்த என்கிட்ட கொடுத்துட்டு நீ டெஸ்ட் பண்ணி பாரு, நான் அதுக்குள்ள குப்பையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், பாத்ரூம்ல போய் கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு எது வந்தாலும் எனக்கு ஓகே தான், எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் சொல்லி நான் வந்து அதை டெஸ்ட் பண்றேன். ஃபுல் ரெட் ஆச்சு. அப்புறம் ஒரு லைன் வந்தது. சரி இல்ல போல இருக்கு அப்படின்னு அப்படியே பாக்குற, ரெண்டாவது லைன் அப்படியே மேல இருந்து இப்படி ஒட்டுச்சு. ஷாக்கு. இது நிஜமா பொய்யா, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, இது நம்ம பிளான் பண்ணல, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் எதுவுமே புரியல, பாத்ரூம்லயே பண்ணிட்டு சரி கௌதம் கிட்ட காட்டுவோன்னு எடுத்துட்டு வந்து கௌதம் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் வந்து அப்பதான் கார்பேஜ் போட்டுட்டு வந்து கிச்சன்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கௌதம்னு கூப்பிடுறா, வெளில வரேன். வந்தோடனே வீடியோவாவே எடுத்தேன். நீங்க வீடியோவாவா எடுத்துட்டு அவ வந்து நின்னோடனே நெகட்டிவா இருந்திருந்தா வீடியோ எடுக்க மாட்டாளேன்னு எனக்கு ஒரே ஷாக்கு. பாக்குறேன் 2 லைன் இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நிஜமா 2 பேருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டோம். அந்த மொமெண்ட் என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து உட்காந்துட்டு இதே சோஃபால 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். நிஜமா நிஜமா நம்ம பேரண்ட்ஸ் ஆகப்போமா, நமக்கு ஒரு குழந்தை வரப்போதா அப்படின்னு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது 2 லைனா இருந்தாலுமே வந்து ஃபால்ஸ் அலாமா இருக்கலாம். அண்ட் அதை யூஸ்வலா வந்து மார்னிங் பாக்கணும்னுவாங்க. இவன் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா ஆஃப்டர்நூனா தான் பார்த்தா, சரி ஒருவேளை இது ஃபால்ஸ் அலாமா கூட இருக்கலாமே, நம்ம போய் ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ணலாமேன்னு சொல்லி தான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். கௌதம் என்ன சொல்லி கூப்பிட்டு போனானா, இங்க பாரு நீ ரொம்ப பாசிட்டிவ் மைண்டோடவே வா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்ற மைண்ட் செட்டோடவே இரு, இல்லைன்னா ஒருவேளை அந்த மைண்ட் செட்குள்ள போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் உள்ள கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் போனேன், எனக்கு இருந்தாலும் ஹாப்பி தான், இல்லைனாலும் ஹாப்பி தான், நான் எதுவா இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அதை வச்சு என்ன ஹாப்பியா கிரேட்ஃபுல்லா பிளெஸ்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாசிட்டிவா இருந்தா நல்லது, நெகட்டிவா இருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அண்ட் சௌபியா கேட்டும் போதும் அவளும் அந்த மைண்ட் செட்ல இருக்கான்னா அப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ள டாக்டர் கிட்ட போன உடனே அவங்க என்னென்ன ப்ராசஸ் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலை, இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் போனதில்லை, நீங்கள் தான் நாங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட்டு டாக்டர், அதுவும் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னோடனே அவங்க என்னோட வயிறெல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு எனக்கு டேப்லெட் என்னென்ன ப்ரிகாஷன்ஸா இருக்கணும் அவங்க பாட்டுக்கு எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் நாங்க 2 பேரும் இப்படி பாத்துக்கிறோம். அப்ப இருக்கா இருக்குன்றதுனால தான் எழுதுறாங்க, வெறும் வயிறு தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருமானோடனே அவங்களே சிரிச்சுட்டு சொல்றாங்க, நான் இன்னும் கன்ஃபார்மே பண்ணாம உங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியல, நீங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஸ்கேன் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மானிட்டர் என் பக்கம் திருப்பல, அப்ப நான் வந்து உள்ள கௌதம் அலோவ் பண்ணல, மானிட்டர் அவங்க பக்கம் இருந்துச்சு. நான் படுத்துட்டு இருந்தேன். இப்படி நிறைய பேர் குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், இது நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து விட்டதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இல்லைன்னு உடஞ்சிடக்கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடணும்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம். ஏன்னா அப்பதான் எனக்கும் ஒன்னும் புரியல, ஐயோ என்ன எதுக்கு உள்ள கூப்பிடுறாங்கன்ற ஃபீலிங். கௌதம் உள்ள வந்தோடனே அந்த மானிட்டரை என் பக்கமா திருப்பி, சார் நீங்க அவங்க கால் கிட்ட வந்து நில்லுங்கன்னொடனே நான் படுத்துட்டு இருந்தேன். என் கால் கிட்ட கௌதம் வந்து நின்னோடனே, இதுதான் சார் பேபி, பாருங்க நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கு. ஜூம் போய் அந்த ஹார்ட் பீட் காமிச்சாங்க. ஹார்ட் பீட் அடிக்குது பாருங்கன்னு சொன்னோடனே சவுண்ட் ஆன் பண்ணி அந்த ரூமே ரொம்ப அமைதியா இருக்கு. டப் 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 டப். எனக்கு அது ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் இது வரைக்கும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ண ப்ரைஸ்லெஸ். நாங்கள் 2 பேரும் அந்த நொடியே ஆஃப் ஆயிட்டோம். எங்களுக்கு வேற வேலை ஓடலை, அடுத்து என்ன பண்ணோம், நிறைய ஒர்க் ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு பாஸ். இது நமக்கு கடவுள் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். நாங்கள் பிளான் பண்ணலை, நாங்கள் இதுக்காக எந்த ஒரு நிறைய பேர் தவமாக இருந்து கோவில்லாம் போய் அதுக்காக ஏங்கி அந்த மாதிரி நாங்கள் எந்த முயற்சியுமே எடுக்கல. கடவுள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். நாங்கள் வேணுன்ற டயலமாவில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு உயிர் எனக்குள்ள வளருதுன்ற போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் ஓகே ஓகே நான் ஒரு நிமிஷம் அந்த ஹார்ட் பீட் மூமெண்ட்டுக்கு போயிட்டேன்.
ஸோ ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறமே அதை நாங்கள் வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சோம். எங்களுக்கே ஒன்றுமே புரியல. அதனால நாங்கள் அந்த மொமெண்ட்டை வந்து பர்சனலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த விலாகை வந்து வீட்டில் வந்து நாங்கள் எடுக்கணும். நாங்கள் ஏன் உங்ககிட்ட இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, நாங்கள் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஷேர் பண்ணுற எவ்ரிடே வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராவது ஆர் யூ ப்ரெக்னென்ட், எப்போ குட்டி கௌத்தி வரப்போகுது, எப்போ குட்டி சௌபி வரப்போகுது, ஐ விஷ், ஐ பிளெஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கான ரிலேட்டட் கமெண்ட்ஸ் நிறைய வரும். அதுக்கு நாங்கள் நிறைய Q&A வீடியோலையும் அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லைங்க, இருந்தால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், இருந்தால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோன்னு. அந்த வேர்டை நாங்கள் காப்பாற்றுறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ற மொமெண்ட்டும் நாங்கள் கேப்சர் பண்ணியிருப்போம். அதையும் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் 2 பேரையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நினச்சி. ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸே கூட எவ்ரிடேலாம் கேட்க மாட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறீங்கன்ட்டு. ஆனால் எவ்ரிடே வீடியோவில் நீங்கள் வந்து குட்டி சௌபி வரணும், குட்டி கௌத்தி வரணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அவங்க நம்மள வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணும் போது நம்மளும் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்வை திருப்பி கொடுக்கறது. இந்த மாதிரி செய்தியை வந்து இத்தனை நாள் கழிச்சு சொல்லணும், இத்தனை மாதம் கழிச்சு தான் சொல்லணும், கண்ணு பட்டுரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது கடவுள் கொடுத்தது. கடவுள் இதை வந்து நல்லபடியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வருவார். அந்த அளவுக்கு யாரும் மோசமாக நினைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கணும், குழந்தை நல்லபடியாக பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டெலிவரிக்குமே வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு 2 பேருக்குள்ள ஒரு செம டயலமா. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இதை செக் பண்ணுறதுக்கு போயிட்டோம். பட் அங்கேயே தான் அப்போலோ கிரேடில் தான் பார்த்துருந்தோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து நியர்பையாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் லொக்காலிட்டியில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம், அதுதான் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தது. ஸோ இப்போ ஃபர்தராகவும் அங்கே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற எங்கேயாவது பெஸ்ட்டாக போகலாமா, முடிஞ்ச வரைக்கும் நார்மல் டெலிவரியாகவே பண்ணலாமேன்றதுக்கு நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். உங்களோட சஜஷனும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, குழந்தை இருக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சுகப்பிரசவம் கன்ஃபார்மா எனக்கு அதுதான் ஆகணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் இப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2 பேருமே. ஃபுட் வைஸ் சரி, ஒர்க் அவுட் வைஸ் சரி, எல்லாத்துலேயும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் வைஸும் உங்களோட சஜஷன் ஏதாவது சென்னையில் அப்படின்னு சொல்லி, சென்னையில் மட்டும்தானே எனிதிங் நீங்க பெஸ்டா சொல்லுங்க. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்ல 100% நம்ம அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் பெற்றாங்களோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்றீங்களோ? முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதில் எங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஐ ஹோப் உங்ககிட்ட நாங்கள் இந்த விஷயத்த சொல்லும் போது நாங்கள் எப்படி அந்த ஹாப்பினஸ் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி we are pregnant. ஸோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபீலிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் நிறைய தேவைப்படுது. இப்போ எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் 5 பேருக்கு. நானே, கௌதம், குக்கி, கப் கேக் வீடியோவில் வரோனாலே உங்களோட லவ்வை வந்து அவ்வளோ கொடுப்பீங்க. இப்போது இது குட்டி சௌபியா குட்டி கௌத்தியான்னு தெரியாது, ஆனால் ஆரோக்கியமான ஒரு குழந்தையா, அன்பான ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு வரணுன்ற ஒரு வேண்டுதல் எனக்கு டெய்லி இருக்குது கடவுள்கிட்ட, கௌதம் அப்பா கிட்ட. ஸோ நீங்களும் உங்களோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு கொடுங்க. சரிங்க. ஸோ அம்மா ஆக போறாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து சௌபியில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் எப்படி எங்கள் ஃபேமிலியை சர்ப்ரைஸ் பண்ணுறோன்றதில் பார்க்குறோம்.